நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்றைக்கி விஜயதசமி எல்லாத்துக்குமே பிடிச்ச நாள். அதாவது என்னென்னா, கல்விக்கு மிக முக்கியமான நாள். குழந்தைகள் எல்லாத்தையுமே ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூல்லாம் சேர்த்தக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் டேங்கிறதுனால நான் பால் பாயாசம் பருப்பு பாயாசம் 2 பாயாசமே செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் நான் 1/2 லிட்டர் காய்ச்சிருக்கேன். பட் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன், அதை உடச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் 3, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதாவது வெல்லத்தை நான் துருவி வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 10 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 100 கிராம், இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணணும். தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் 2 விசில் எடுத்துகிட்டு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பேன் வச்சுட்டோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே நம்ம வேக வச்சிட்டோம்னா அது பச்சை வாசம் அடிக்கும், பாயாசம் டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நம்ம பாசிப்பருப்பை எப்போவுமே வறுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியில் மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் ஆயிரும், பட் உள்ளே வாசம் இருக்காது. இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது குக்கரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டோம். வறுத்த பருப்பு எடுத்து குக்கரில் போட்டாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதாவது நான் வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவுற மாதிரி அந்த இதில் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சீக்கிரமாக உங்களுக்கு பாகு காய்ச்சிடலாம். ஏன்னா நம்ம துருகி வச்சுருக்கிறதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே கட்டியாக போட்டால் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது என்னென்னா 2 நிமிஷத்தில் பாகு காய்ச்சிடலாம். நம்ம ஒரு கலக்கிட்டு, ஏன்னா நம்ம 100 கிராம் பருப்புக்கு இந்தளவுக்கு வெல்லம் போட்டாவே போதும். பால் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீ போட்டுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். கீ ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் இது 3ஐயும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பில் என்னென்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. பாசிப்பருப்பு நம்ம பொங்கலுக்காகவோ தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா குழந்தைகளுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நல்லா முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது திராட்சையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பஃபியாக வரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஓரமாக வச்சுட்டு தேங்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக அந்த பாயாசம் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம இதையே ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம். நல்லா ஒரு கொதி விடுங்க. பாசிப்பருப்பு ஆக்சுவலி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஒரு கலரி விட்டேருங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கரகரன்னு இருந்தால் தான் அந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காயும் போட்டு நல்லா ஒரு கொதி விடணும். பால் வந்து எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது அந்த கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றணும். இப்போ இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அதாவது என்னென்னா 100 கிராம் பருப்புக்கு வந்து நான் 1 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 100 ml மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா திக்காக மாறிடும். இப்போ நம்ம சர்க்கரை பாகும் நம்ம ஊற்றிடலாம். இது வந்து தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே பார்த்தோன்னா நல்லா பாசிப்பருப்புக்கு அந்த சர்க்கரை பாகுக்கும் நல்ல டேஸ்ட்டு. இதை வந்து விரத நாட்களில் வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி விசேஷ நாட்களில், வெட்டிங் டே, இந்த மாதிரி டைமுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்வீட் சத்தும் கூட. நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் நான் ஒரு 5 minutes வந்து மூடி வச்சிடுறேன். இது வந்து பொங்கிடும், நம்ம அது பொங்காமல் பார்த்துக்கணும். இப்போது பாயாசம் நல்லா கொதிச்சிருச்சு. சர்க்கரை பாகு போட்டாச்சு. நம்ம மேலே வந்து அப்படியே நெய் வந்து அப்படியே ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தேங்காய், திராட்சை, அதுக்கப்புறம் முந்திரி இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது வந்து நல்லா திக்காகிக்கும். ஆறுச்சுனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் நல்லா திக்காக இருக்கும். இப்போது பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பால் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் சேமியா வந்து ஒரு 20 to 25 கிராம்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். முந்திரி வந்து ஒரு 5 முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் வந்து 4 எடுத்து சின்னதாக நான் எடுத்தது கார்னிஷிங்க்கு. தேவையான அளவு வந்து கீ, ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். சுகர் வந்து 3/4 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஊற்றிக்கலாம். கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் குக் பண்ணலாம் பாயாசம். இது வந்து பர்த்டே, வெட்டிங் டே அப்படின்னா நம்ம இந்த பாயாசம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. எல்லாத்துக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பாயாசனாவே ரொம்ப பிடிக்கும். முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. தேங்காயும் போட்டுடலாம். நம்ம வந்து லாஸ்ட்டில் தனியாக வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, தாளிக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. அதனால் நான் வந்து
இந்த பேன்லேயே வந்து நான் வந்து இதை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து தாளிக்க வேண்டியதில்லை. தேங்காய் வறுத்துனையுமே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது தனியாக இந்த மாதிரி ஒரு கப்பில் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி இந்த தேங்காய் ஸ்மெல் ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நான் என்னென்னா தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தண்ணி சோக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து வடிச்சிடணும். வடித்து எடுத்தால் இந்த மாதிரி வரும். ஏன்னா சீக்கிரமாக வந்து வேகணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நல்லா பஃபியாக இருக்குது பார்த்தா. இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமியா வந்து குயிக்காக வெந்துடும். இப்போது ஜவ்வரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சேமியாவே நம்ம போட்டு ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான் நான் போடுறேன். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 20 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கை அளவு இருந்தால் போதும். இதையும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுச்சு. இது சேமியாவும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு பவுல் சுகர் நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் சுகர் போதும். நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக இருந்ததுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட்டுட்டு பால் ஊற்றிடலாம். ஒரு பெஞ்ச் இது போட்டுக்கோங்க. இது 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் போடுறோம். நம்ம பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து சேமியா வந்து நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது வந்து சேமியா ரைஸ் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப போட வேண்டாம். சும்மா ஒரு கை போட்டாவே போதும். சேமியா ஜவ்வரிசியும் ஒரு கை, அவ்வளோதான். 1/2 லிட்டருக்கு வந்து நம்ம ஒரு கை போட்டாவே போதும். பாயாசம் நல்லா இதாக வரும், திக்காக வரும். இதுவே திக்காக வரும். திக்காகிடுச்சுன்னா நம்ம கூட என்ன பண்ணலான்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பால் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காச்சுன்னா இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தோன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்படி இருக்கும். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா பாலும் நல்லா இன்னொரு கொதி வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு சேமியா எல்லாமே. சுகர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா சேமியாவும் ஜவ்வரிசி குக் ஆகாது. அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் வந்து நம்ம கடைசியாக தான் போடணும். அப்போ தான் வந்து இந்த சேமியா அதே மாதிரி ஜவ்வரிசி இதெல்லாமே குக் ஆகும். நம்ம இப்போது இந்த பவுலில் சுகர் பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். போதுன்னா நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சுகர் போதும் இதுக்கு மேலே. ஏன்னா நான் பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். 1/2 லிட்டருக்கு வந்து 3/4 பவுலே போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி முந்திரியும் தேங்காயும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுடலாம். அது கூட நல்லா மிக்ஸ். தேங்காய் போடுறதுனால நல்லா பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். 2 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் போட்டுடலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே பாதாம் போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பால் பாயாசம், பருப்பு பாயாசம், இந்த 2 பாயாசம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.